வச்சுட்டேன்டா. நீ பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாவம் பொம்பளை புள்ளன்னு பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்கோ மூக்குக்குள்ள பேத்துருவேன். கால் அடிபட்டு இருக்கு கால் அடிபட்டு இருக்கு தள்ளி மட்டை அடிபட்டா எனக்குனாயா அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு வேண்டிய வட்டி காசையாவது கொடுத்து தொலையாம இப்ப கவர்மெண்ட்ல சட்டம் போட்டுருக்கேன் என்ன தெரியுமா உனக்கு? என்ன சட்டம் போட்டு வாங்கின கடனை மிரட்டி கட்டி வாங்கினா தூக்கி உள்ள விட்டுருவாங்க. நீங்க நான் பாத்துக்கிறேன் அத நான் பேசி நான் பாத்துப்பேன். எங்க பாப்பா நீ உள்ள போனதுக்கு அப்புறம் எங்க போக போற? நான் உள்ள போறணும் வெளியே போறணும் அது ஒண்ணு சின்னத்துக்கு பாத்துக்க. இங்க பாத்துக்க உனக்கு வட்டி காசு எடு என்று ஆவா. ஆமா உனக்கு என்னடா மரியாதை? ஆமாடா. என்ன பயாஸ்கோப் கட்டுனுக்குற மூக்கு மூட பேத்துறேன் பேத்து தைரியம் பேத்துரு பாத்துற ஆம்பளை ஆம்பளை பாத்துக்க என்ன ஆம்பளை இருந்தாங்க ஆம்பளை எல்லாமே நாங்க எது ஒண்ணு எனக்கு ஐயோ பார்த்தா கஷ்டமா இருக்கு. மூச்சப்பாரு மொட்டை அப்படியே கிட்ட இங்க பாரு போலாம். இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நாங்க இன்னைக்கு 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 என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் யாரையும் தொட மாட்டேன். இதே நீ நாளைக்கு வந்து என் கையில மாட்டின்னு வச்சுக்கவ நீ தொட்டுட்டு அப்படியே கிளுகிளுன்னு கிழிச்சிருவே. பாயா பாரு மடையும் பாரு. என்ன சொன்ன? என்னை பத்தி கேட்டு பாரு. என்ன பத்தி கேட்டு பாருயா? ஐயா நீ முட்டை கிட்டனா பாத்துக்க. சிரிப்பு வரும் சிரிப்பு வரும் சிரிப்பு வரும். காசு வாங்க போ. காமெடி நான் காமெடி. அப்ப காசு வாங்க போறியா? மரியாதை 1 லட்சத்துக்கு வட்டி எடுத்து வச்சிரு. 1 லட்சம் ரூபாய்க்கு பாரு உன் காசை பாரு. உன் காசை இல்லைன்னு சொல்லல. எத்தனை தான் என் கையால அடி வாங்கிருக்கணும். சூடு சொரணே இல்லையா? கடன் வாங்கினா சூடு சொரணை மான வக்கம் இது எல்லாத்தையும் வித்துறேன். புரியுதா உனக்கு? உன்ன மாதிரி எத்தனை பொம்பளை நான் பாத்திருக்கேன். எவ்வளவு காசு வாங்கிருக்கேன். காசு வாங்கி வேலை உனக்கு. ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் கொடு இல்ல போன கொடு. எடுத்துக்க போ எடுத்துக்க. இதோட வரக்கூடாது. திருட்டு போயல என்ன என்ன இது மாதிரி கொள்ள போய் வச்சு தெரியறேன். கவலை வச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. மானம் கட்ட போய் மானம் கட்ட போய் சொன்னா புடிச்சிட்டு ஏத்திரும் ஒரே ஏத்தா. உனக்கு மான மரியாதை உண்மையிலேயே இருக்கிறதா? என் காசு எடுத்து வச்சுட்டு வேலையை பாரியா? என்கிட்ட இருந்தா தான் தருவேன். என்கிட்ட காசு எல்லாம் ஊரே ஏமாத்தி பிரிஞ்சுட்டு தானே இருக்கிற. மரியாதையா காசு கூழ் மாமான்னு எல்லாரும் சொல்லி பாரு. கருவுல இருக்க பிள்ளை எந்திரிச்சு பாக்கும். கூழ் மாமா. ஆமா கூழ் மாமான்னு சொல்லி பாரு. கருவுல இருக்க பிள்ளை எட்டி பாக்கும். என்ன இங்க பாரு வேற மாமான்னா தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு புடிச்சிட்டு பொம்பளைன்னு பாக்குறேன். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு அவ்வளவு கையில எல்லாம் மரியாதை கொடுக்குற அளவு கடன் வாங்கியிருக்கேன். அறிவுல உனக்கு என்ன பெரிய அறிவு? மூஞ்சி முகரை மூஞ்சி முகரை நல்லா பாரு. காசு கொடுக்க வக்கீல்ல பேசுற பேச்சு என்ன பெரிய பேச்சு. மொட்டை கிட்டனா ஒண்ணுமே 10 உன் தலையில முடி இருக்காடா. இங்க பாரு நீ என்ன அசிங்கப்படுத்த உனக்கு தான் காசு வராது. உனக்கு தான் சொல்லி பேச என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. நீ செத்து போய்டா. அத பத்தி எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எல்லாரும் நீனும் சாகத்தான் போறேன் நானும் சாகத்தான் போறேன். அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் கையால அடி வாங்கியே சாக போறேன். அது கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம். அடி வாங்கி கையெடு 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 சொன்னேன். சரி மன்மத கை வைக்கறாங்க. கையெடுன்னு சொன்னேன். பாத்துக்க உனக்கு மேல நான் சொடக்கு போடுவேன். சரியா? இங்க பாரு என் முன்னாடி சொடக்கு போட்டு கையே இருக்கு. இன்னைக்கு சொடக்கு போட்டி இல்ல நாளைக்கு உன் கையே இருக்கு. போறாங்கடான்னு சொன்னா மரியாதை பேசு. நான் ஆம்பளை. என்னடா மரியாதை? மரியாதை பேசுன்னு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு திரியும். உனக்கு எதுக்கு மரியாதை? நான் ஊரை ஏமாத்தின பாத்தியா? ஆமாடா ஊரை ஏமாத்தின பாத்தியா? சொல்றேன் என் கையால எவ்வளவு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். அதுவே இல்ல உனக்கு. நான் ஏன் வாங்கியிருக்கேன்னா போனா போதுன்னு விடுறேன். பொம்பளை திருப்பி அடிச்சா அந்த கௌரவம் கிடையாது. யார் நீ? புரியுதா? அப்புறம் உனக்கு முடியல. உன்னால முடியாது. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சரியா? கையில இருந்துச்சு வச்சுக்கோ. கையில
புடுங்கிருவேன். என்ன அப்படி அப்படி அப்படியே புடுங்குறானா? புடுங்கு இப்படித்தான் புடுங்குவாங்க. இப்படி என்ன புடுங்குவாங்க? உன் கையில எதுனா இருந்தா புடுங்குவாங்களா? புடுங்க. ஆமா, புடுங்க பாக்க. அவ்வளவுதான் பாத்துக்க. சல்லி பேச வாங்க முடியாது. நீ இந்த 1 லட்சம் வாங்கிடுவியா நீ? பாக்குற வாங்கி காட்டிட்டா என்ன பண்ற? 1 லட்சத்தை வாங்க முடியுமா உன்னால? முடியும். வாங்கி காட்டிட்டா நீ என்ன பண்ண? செத்து போறியா? நான் ஏன் சாவணும்? எதுக்கு நான் சாவறதே புரியா இருக்க? நான் என்ன உன் வாக்கு வந்து வந்தனா இல்ல உன் கூட இந்த உன் வீட்டுக்கு வந்தானா? மயிருக்கு என்கிட்ட காசை வாங்கி இவ்வளவு நாள் இழுத்து இந்த பாரு, நான் தெரியாம தான் இருக்கிறேன். இப்ப வந்து உன் வீட்டுக்கு வந்து உன் கூட வந்து என் வீட்டுக்கு வர வருவியா? இங்க பாரு, அங்க இங்க பாரு. ஜாக்கிரதை. உன் வீட்டுக்கு வந்தானா இல்ல உன் தோல்ல கை வச்சானா இல்ல என்ன? வெச்சுதான் பாரு. ஆள் வீட்டு பாரு. இங்க வச்சானா தான் கேட்டேன். வச்சானா தான் கேட்டேன். வெச்சனான்னு கேட்டு வெச்சு பாக்குறியா நீ? வெச்சுதான் பாரு. இங்க பாரு. கொலை பண்ணிடுவேன் ராஸ்கல். இழுத்தணும் ஜுவ. என்ன பார்த்து பயந்துருவேன் நினைச்சுக்கிறியா நீ? ஆமா, பயப்படணும். என்ன பார்த்து பயப்படணும்? இப்பலாம் கை என்ன பார்த்து பயப்படணும்? நாள் கிடையாது. என்ன கண்ணுகிட்ட கொண்டு வர? பின்ன சங்க நெச்சிருவேன் ஜாகிரதை. என் கண்ணை பார்த்தாவே ஐயோ எனக்கு உன்னை பார்த்தாவே சிரிப்பு வருது. அப்போ காசு வாங்காத போயிரு. நைட்டு கூடணும். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு இங்க பாரு, கைய ஒடிச்சிருவேன். நீ தைரியமான ஆளா பண்றா பாப்பா. போன மாசம் பண்றா பாப்பா. இப்படிதான் விருகம்பக்கத்துல இல்லாத ஒரு லேடி காசு கொடுத்தாங்க, 1 லட்சம் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? இரு அப்படியே வீடியோ எடுத்து சொல்லு. என்ன பேரு சொல்ல போற? நீ சொல்லுடா. அந்த லதா மேடம் வந்து அப்புறமா அவங்கள்ட்ட நான் காசு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் எங்க பேர் போறேன்? நீ ஏன் வீடியோ எடுக்கிற? வீடியோ ஏன் இப்ப சொல்லு. வீடியோ எடுத்தாங்கன்னா உண்மையை சொல்லு. நேரம் ஆயிட்டாங்களா? சொல்லு சொல்லு. வீடியோ எடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்றேன். என்ன பண்ண முடியும்? நீ அந்த லதா என்ன பண்ண அதை மட்டும் சொல்லு. அந்த லதா என்னன்னா வீட்டுக்கு போயிட்டு காசு கொடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு போயிட்டு காசை கொடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு போய் யார பார்த்து ஒரு வீடியோ எடுத்ததுக்கே இந்த பயம் சொன்னது வந்து அப்படியே மேடம் ஆயிடுச்சு. உன் காசு மாசம் மாசம் வட்டி காசு இதுல போட்டுறேன். வட்டி கொடுக்கணுமே அது எங்கடா? இப்ப என்னால முடியாதுப்பா. எடுற வட்டிய ஆளு பாரு. நான் என்கிட்ட நானும் பாத்து நிக்கிறேன். எவ்வளவு வாட்டி அடி வாங்குறியே? கஷ்டமா இல்ல? காசு பாரு, இப்ப வாங்குற அடியெல்லாம் இவ்வளவு அடி வாங்கி அறிவு இருக்கா உனக்கு? இப்ப வாங்குற அடியெல்லாம் காசை திருப்பி கொடுத்துட்டு வட்டி மொத்தமா நான் கொடுக்கல. அப்படியே கிழிச்சிருவேன். அப்படியே கிழிச்சுன்னு தான் மறுவாங்க தூக்கி வீசிடுவேன். தைரியம் இருந்தா தூக்குறாடி. லேடிஸும் பாக்குறேன். நீ தொட்டு பாரு முதல்ல. என்ன தொட்டுட்டேன். இங்க பாரு, தொட்டுட்டேன். சும்மா கைதான் வச்சு சொல்றல. வெப்படா வெப்ப. எவ்வளவு ஏமாந்தவ கிடைப்பா அவன் மேல போய் வெய்யும் உன் கைய. இங்க பாரு ரொம்ப பண்ற நீ. என் உச்சகட்ட கோவத்தை கிளப்புற. கோவம் வந்துட்டு மட்டும் அப்படியே கிழிச்சிருவீங்களோ? கிழிச்சிருவாங்களா? அப்படியே கிழிச்சிட்டு மறுவேளை வைப்பேன். நீ வரியா? வா என் வீட்டுக்கு வா. நான் என்ன சொன்னா, நீ எங்க வீட்டு பக்கத்துல வரியா அப்படின்னு. வீட்டு பக்கத்துல